அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது 2 டேஸ் பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த 23,727 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸே நம்மளுடைய டைமிங் கேண்டில் தான். அதுக்கப்புறமாக நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த லோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுக்கப்புறமா நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ஆஃபில் ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த 23,801 வந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டில் தான் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி ஹை. அதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய அந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ அகெயின் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் வந்து இந்த 23,670 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. மார்க்கெட்டுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நம்ம ஃப்ரைடேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். எதனால அப்படின்னா SGX நிஃப்டி குளோபல் மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மோர் தேன் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து SGX நிஃப்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எக்ஸாக்டாக நமக்கு மோர் தேன் 250 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவும் 2 டேஸ் முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன்சை லெவல். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆனதுமே இந்த நம்பர்ஸ்க்கு மேலே போனதுமே மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹை கட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ நம்ம லாங் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருப்பாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் இந்த ஸ்டாப் லாஸும் பார்த்திங்க அப்படின்னா நியர் டு இந்த பிளேஸ்லேயே வந்து வந்திருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் நம்மளுடைய சின்னதான ஒரு கேண்டில் இதுலேயும் நமக்கு வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் அகெயின் நம்ம ஷார்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த 5119 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய இந்த ஒன் சைடு மொமெண்டம் அப்படின்னு சொல்கிற அந்த 100% மொமெண்டம் டேல நமக்கு நல்ல ஒரு சிங்கிள் சைடு வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நமக்கு குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் இருக்கும் பொழுது ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்குமே தவிர்த்து நல்ல ஒரு ஒன் சைடு ரேலி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஈவன் நம்ம வந்து இது மாதிரி ஒரு கேப் அப் வந்து கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப்லேயே, அதாவது மார்னிங் ஓப்பன் ஆகும் பொழுதே நமக்கு ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் அப்பில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னையுடைய ட்ரேட் வந்து இது மாதிரி ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேரான சினாரியோவில் மட்டும்தான் நமக்கு அதுக்கப்புறமாகவும் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேப் அப் ஆர் கேப் டவுன் மார்க்கெட்டில் வந்து நமக்கு மொமெண்டம் இருக்கிற டேயில் நமக்கு அது கேப் அப் ஆர் கேப் டவுன்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இவன் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் நம்ம ஒரே ஒரு ட்ரேட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அது 23,600 கால் வந்து நம்ம 44க்கு மேலே வந்து நம்ம போனால் எடுக்க சொல்லியிருந்தோம். இந்த மோர் தேன் 80 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம அதிலையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோஸில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ப்ரியராகவே நம்ம ஸ்டாக் செக்டர்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் எந்த டைமிங் கேண்டில் வந்து எப்போ எந்த டைமில் வராங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, என்ன ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இதன்படி பார்த்திங்க அப்படின்னா அந்த KPI டெக் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஒன் சைட் டவுன் ட்ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு மோர்
மோர் தேன் 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேலியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 250 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்து அந்த மொமெண்டம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த நம்பர்ஸில் டச் ஆகிட்டு லோ கட் ஆகும் பொழுதோ ஹை கட் ஆகும் பொழுதோ நம்ம அதை பேஸ் பண்ணி டேர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து டச் ஆனதுமே மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் நமக்கு வேண்டாம். பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே வந்து வீக்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. நாளையுடைய ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க, பேங்க் நிஃப்டி வந்து கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வீக்காகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை விட. ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை, பேங்க் நிஃப்டியும் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படியும் சரி, இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் படி வராங்க அப்படின்னா நம்ம அதுலேயும் ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி டுமாரோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க, ஒரு ஒன் சைட் ரேலி, ஒரு 100% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 100% மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் சைடாக நமக்கு ஒரு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் விக்ஸ் வந்து நமக்கு இந்த 100% மொமெண்டம் வர டேயில் இது ஒரு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்தியா விக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதனால் அப்படின்னா இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வால்டாலிட்டியை வந்து பேஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு கேண்டில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மொமெண்டம் இருக்கும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து அது எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான வியூ வந்து நமக்கு இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ 100% மொமெண்டம் வந்து எக்ஸ்பெஷலி ஃபார் நமக்கு இந்தியா விக்ஸுக்கு வந்து கம்மிங் 2 டேஸில் மேபி அது டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நமக்கு வித்தின் 2 டேஸில் ஒரு ஒன் சைட் ரேலி ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து எக்ஸ்பெஷலி நமக்கு வந்து இந்தியா விக்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு இந்த இம்பேக்ட் வந்து வித்தின் 2 டேஸில் மேபி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோவில் நமக்கு மொமெண்டம் வந்து கொடுக்கலாம். விக்ஸ் வந்து வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு ட்ரேடில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேடில் இறங்கணும். எதனால் அப்படின்னா விக்ஸ் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு அப் அண்ட் டவுனாக நமக்கு இருக்கலாம். பை சான்ஸ் நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலியுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேஸ்ட் ஆன் இந்தியா விக்ஸினுடைய மொமெண்டம் படி. ஸோ நீங்கள் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாலும் அந்த சிஸ்டம் படி நீங்கள் வந்து பி வித் த சிஸ்டம் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஹை உடைக்கும் பொழுது லாங் அண்ட் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டார்கெட்டுமே இப்போ இந்த ஒரு நம்பர்ஸ்லேருந்து உதாரணமாக இது ஒரு நம்பர்ஸ் அண்ட் இது ஒரு நம்பர்ஸ் அப்படின்னா இந்த நம்பர்ஸில் இருந்து நம்ம லாங் போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் 80%. இல்லை இந்த நம்பர்ஸ்லேருந்து டவுன் வராங்க அப்படின்னா இந்த ஷார்ட்டில் வந்து நீங்கள் 80% எக்ஸிட் ஆகிட்டு ரிமைனிங் 20 மட்டுமே சேஃபாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். 80% வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபான ஒரு ட்ரேடாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் நிஃப்டியில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து இந்த பிளேஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. அண்ட் ஈவன் தோ இந்த 19th அப்படிங்கிற இதுதான் 19th உடைய கேண்டில். இந்த 19th அப்படிங்கிற கேண்டில் 19th டிசம்பர் கேண்டிலுடைய லோ கட் ஆகாமல் அதுக்குள்ளாக மார்க்கெட் வந்து முடிந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை
பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. பேஸ்ட் ஆன் பொசிஷனல் ஒரு ரைஸ்லும் நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணமே தவிர்த்து லாங்குக்கு கிடையாது. பேஸ்ட் ஆன் பொசிஷனலாக இன்ட்ராடே நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் படி எப்போ வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதோ அந்த ட்ரேடை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் பேஸ்ட் ஆன் இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வித்தின் 2 டேஸில் சம்திங் பிக் மே கோயிங் டு ஹேப்பன் ஃபார் அவர் இன்டெக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளையுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன டைமிங், என்ன செக்டார்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 24th டிசம்பர். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையண்டோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டி, பிஎஸ்சி, சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேடாரில் வந்து இருக்காங்க. அண்ட் 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் டைமை வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதான் வந்து ஒரு 12:10 டைமிங் அப்படின்னா இதனுடைய ஹைண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோவை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஷார்ட்டுக்கு வந்து அது அப்படியே ரிவர்சல் தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமிங் கேண்டில் படி ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டிக்கு வந்து 80 பாயிண்ட்ஸ் மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.